நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்க போற 8 தொகுதிகளை கணிச்சு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல எந்தெந்த தொகுதிகளில் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல நீலகிரி, திருச்சி, தருமபுரி, ராமநாதபுரம், கரூர், ஈரோடு, நாமக்கல், ஆரணி இந்த 8 தொகுதிகளில் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போகுது அப்படின்னு திமுகவிடம் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த 8 தொகுதிகளிலையும் கூடுதலா திமுக வேலை செய்ய ஆயத்தமா இருக்காங்க. இந்த 8 தொகுதிகள்ல தான் பாத்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய அளவுல தோல்வி அடைய கூட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கட்சி மிகப்பெரிய அளவுல வாக்கு சதவீதத்தை பெறப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுல நாம் தமிழர் கட்சி தான் மிகப்பெரிய அளவுல இந்த 8 தொகுதிகளிலையும் வாக்கு சதவீதத்தை பெறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற போறாங்க அப்படின்னு ஒரு 8 தொகுதிகளை கணிச்சு சொல்லியிருக்காங்க உளவுத்துறை மூலியமா. அதுல எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரெல்லாம் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுல தென் சென்னையில பாத்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி போட்டியிடுறாங்க, மத்திய சென்னையில கார்த்திகேயன், கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா வித்யா வீரப்பன், திருச்சியில ஜல்லிக்கட்டு ராஜேஷ், கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா மரிய ஜெனிஃபர், நாகப்பட்டினத்துல கோவை கார்த்திகா, தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ஹுமாயூன், மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா காளியம்மாள். இந்த 8 தொகுதிகளிலையும் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உளவுத்துறை மூலியமா கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டு திமுக தலைமையில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 16 தொகுதிகளிலுமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவுல வாக்கு சதவீதத்தை பெற போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பல தொகுதிகளில் வெற்றி பெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட இலக்கான 1 கோடி வாக்குக்கு மேல பெறத்துக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்பு மூலியமாகவும் ரகசிய தகவல் மூலியமாகவும் திமுக தலைமைக்கு கிடைச்சிருக்கிறதுனால திமுக தலைமை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கழகத்துல இருக்குன்னு சொல்லப்பட்டு வருகிறது. திமுக எதனால தமிழகத்துல இந்த அளவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எதனால அப்படின்னு இன்னைக்கு மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த எம்பிகளும் சரி, முன்னாள் தலைவர்களும் சரி, ஓட்டு கேட்க போகும்போது பூரா விரட்டி அடிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட வாரி வழங்கினாங்க. எந்த வகையிலுமே அவங்க மக்களுக்கு நாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கல. அவங்க இதுக்கப்புறம் ஒரு புதுசா ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்களே ஒழிஞ்சு இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க வாக்கு கேட்கல. இதனாலே பாத்தீங்கன்னா மக்கள் கோபம் கொண்டு திமுகவை சேர்ந்த எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் நாங்க ஓட்டு கேட்க போற வேட்பாளர்களை விரட்டி அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உதயநிதி அவர்களை பல இடங்கள்ல எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. கனிமொழி அவர்களையும் எதிர்த்து கேள்வி கேட்டு பல தொகுதிகளில் உள்ள விடாம விரட்டி அடிக்கிறாங்க. இதுவே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுகிறது. இதே நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா மக்களிடையே மிகப்பெரிய செல்வாக்க பெற்று வருகிறதுன்னு தான் சொல்லணும். சீமான் அவர்கள் ஒரு பிரச்சனையிலுமே மக்களுக்கு கூட முன்னாடி போய் நிக்கிறாரு. தமிழகத்துல நடந்த எக்கச்சக்கமான பிரச்சனையா இருக்கட்டும் அதுக்கு பூராமே முதலாளா போய் குரல் கொடுக்கிறாரு. இதனாலே பாத்தீங்கன்னா தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவுல மக்கள்கிட்ட செல்வாக்க பெற்று வருகிறதுன்னு தான் சொல்லணும்.